எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது? இது டீலா நோ டீலா? நீங்களும் அறிந்திருப்பீர்கள், சினமன் கிராண்டில் உங்களுடைய எதிர்த்தரப்பில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே இரவு தங்க வைத்திருக்கிறார். ஸோ அந்த தகவல் வந்தது, வந்தது அதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கும், சொல்ல தேவையில்லை. பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அங்கிருந்து களவெடுத்து சென்று அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இன்வென்ட்ரியை எவ்வளவு மோசமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியும். 75 லட்சம் ரூபாய் செலவழித்து அவங்களோட வீட்டில் கொமட்டில் தங்க முலாம் பூசிய கொமட் ரோசி சேனாநாயக்க, மாளிகவத்தைச் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர் மன்சிங், இவர் ஒரு குழப்பம் ஏற்படுத்தினார் அந்த இடத்துல. நேரம் ஒதுக்குகிறார்கள் இல்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அந்த இடத்துல இருந்தேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இதே விடயத்தை திரும்ப பேசுறார். நான் அநேகமா இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு கைது ஒன்று இடம்பெறலாம் நான் எதிர்பார்க்கிறேன். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். மலர்ந்திருக்கும் 2026 இந்த புது வருடம் லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய எங்களுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள். அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இன்றைய இந்த வருடத்தின் முதலாவது நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சி, உற்சாகமாக இந்த வருடம் ஆரம்பமாக இருக்கின்றது. இனி இந்த வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது, அரசியல் ரீதியான என்னென்ன மாற்றங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம், எதிர்த்தரப்பினர் எவ்வாறு செயற்பட போகின்றார்கள், ஆளும் தரப்பு அவர்களுடைய அரசியலை எவ்வாறு செயற்படுத்த போகின்றார்கள் என்றெல்லாம் இனி இந்த வருடம் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே நாங்கள் ஆரம்பிக்கலாம் வருடத்தின் முதலாவது நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியை. இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம். அதே போல இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போன்று உங்களுக்கும் நேர்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் முதலாவது நாள், முதலாவது நேருக்கு நேர் நிகழ்ச்சியை யாரோடு செய்வது என்று நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் ஒரு பாரிய மாற்றத்தை காட்டியது. காரணம், முதலாவது வரவு செலவு திட்டத்தின் வாசிப்பு தோல்வி முடிந்தது. இரண்டாவது வாசிப்பு நேற்றைய தினம், வருடத்தின் 2025 வருடத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் இரண்டாம் வாசிப்பு வாசிக்கப்பட்ட போது அது வெற்றி அடைகின்றது. ஆகவே இது எப்படி? முதலாவது வாசிப்பு தோல்வி, இரண்டாம் வாசிப்பு வெற்றி. ஆகவே முஜிபுர் ரஹ்மான் முதலில் கூறினார், பார்லிமெண்ட் உறுப்பினர், முதலாவது வாசிப்பு தோல்வி அடைந்ததுமே அதிகாரம் எங்களுக்கு வந்துவிட்டது, மாநகர சபையின் அதிகாரம் இனி எங்களுக்கு தான், ஒன்றிணைந்த எதிர்கட்சியினருக்கு தான் என்று சொல்லி இருந்தார் ஊடகங்களுக்கு. ஆமாம். ஆகவே இரண்டாம் வாசிப்பு இப்பொழுது அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கம் ஆளும் தரப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகவே என்ன நடந்தது, இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? முதலில் அப்பொழுதுதான் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆகவே நாங்கள் திட்டமிட்டது ரைட், வரவு செலவு திட்டத்தை சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும், இது எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது. ஆகவே தான் இன்றைய தினம் இந்த முதலாவது நேர்காணலில் நாங்கள் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஆகவே தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களே, இப்போ இந்த பட்ஜெட் சம்பந்தமாக ஆரம்பிப்போம். நாங்கள் முதலாவது வாசிப்பு அரசாங்கம் தோல்வியை தழுவியது, அதாவது என்பிபி ஆளும் தரப்பு. இரண்டாம் வாசிப்பு வெற்றி பெற்றது. அதுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு மாகாண சபை உறுப்பினர் பெண் ஒருவர் ஆதரவாக வாக்களித்தார். எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது? இது டீலா நோ டீலா? ஒரு டீலும் இல்லை. ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே அந்த எங்களுக்கு சாதகமாக வாக்களித்த முஸ்லீம் காங்கிரஸுடைய ஜொஹரா சொல்லக்கூடிய சகோதரி அவருடைய செவ்வியிலே சொல்லியிருக்கிறார், ஆரம்பத்திலே எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்ட வேண்டும். மாநகர முதல்வர் தேர்வின் போது இரகசிய வாக்கெடுப்பு எடுத்தது, அதன் மூலமாக அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி கொண்டார்கள். எங்களுக்கு ஆட்சி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நாங்கள் இதற்கு எதிராக வாக்களிப்பதும் அவர்களை தோற்கடிப்பதும் தான் எங்களோட நோக்கம் இருந்தார். எனவே இவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாதீடு, இந்த பட்ஜெட்டை அவங்க வாசித்தாங்களா, தெளிவுபடுத்தாங்களா, இதுக்குள்ளே என்ன உள்ளடங்கப்பட்டிருக்கிறது கூட அந்த 60 உறுப்பினர்களும் பார்க்கவில்லை என்பது அந்த செவ்வியினூடாக எங்களுக்கு தெளிவாகிறது. இது முழுக்க கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த வளங்களும் அபிவிருத்தி செய்யப்படுவது எப்படி, அந்த வளங்களுக்கு எவ்வாறான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு முழுமையான ஒரு உள்ளடங்கலான இந்த பாதீடு, அதுவும் எங்களுடைய முதல் கன்னி பாதீடு. நாங்கள் முதலிலே எங்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 76 வருடங்கள், திரும்ப இதை பேச வேண்டியிருக்கின்றது, 76 வருடங்கள் இந்த
யுஎன்பி அரசாங்கத்தில் இருந்தது. கோட்டாபய அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாடு பூராகவும் அவர்கள் முழுமையான வாக்குகளை பெற்று கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் மாநகர சபையை அவர்கள் கைப்பற்றவில்லை. முதல் தடவையாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைப்பற்றி இருக்குது. இதுதான் வரலாற்றில் முதல் தடவை என்று அந்த அரசாங்கத்தில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டே போகின்றது. அதே போன்று இது ஒரு வரலாற்றில் முதல் தடவையான ஒரு விடயம். எனவே எங்களுடைய முதலாவது பாதீடு 6 மாதங்களுக்கான அது இடைக்கால பாதீடு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. முதல் பாதீடு. எனவே இதை தோற்கடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அதே நேரம் இதிலே கடந்த காலத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லது அவர்கள் வைத்த பாதீடு போலல்லாமல் அதை விட அதிகமான அளவு வருமானத்தை எங்களால் ஈட்டுக்கொள்ள முடியும், அதே அளவு வருமானத்தை மீண்டும் மக்களுக்கு எங்களுக்கு செலவழிக்க முடியும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 2885 கோடி அளவிலே நாங்கள் பாதீடு போட்டிருக்கிறோம். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் அளவு தான் நாங்கள் அதை மீதப்படுத்தி இருக்கிறோம். அதுவும் தேவைப்படுகின்ற போது பயன்படுத்தப்படும். கிட்டத்தட்ட 2,58 லட்சம் அளவிலே அது செலவுகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த தரவுகளில் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பாதீடு, இவ்வளவு தொகை எவ்வாறு வருமானம் பெறப்போகிறார்கள் என்ற ஒரு விடயத்திலே ஏற்கனவே இருந்த முன்னாள் மந்திரிகள், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்களுக்கு தெரியும். அவர்கள் எந்தெந்த இடத்திலே ஊழல் செய்து எதையெல்லாம் தம்பசம் வைத்துக்கொண்டு கைப்பற்றி வைத்துக்கொண்டு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானத்தை மாநகர சபைக்கு செலுத்தாமல் அவர்கள் சுகபோகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். 1100 கோடி வருமானம் எங்கு போகின்றது என்பதே தெரியவில்லை. எங்களுடைய பாதீட்டின் அடிப்படையிலே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ரிசா சொல்லுகிறார், எங்களுக்கு இங்கு 1700 கோடிகள் தான் எங்களுக்கு வருமானம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் முதலாவது பாதீடிலே 6 மாத காலங்கள் எங்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய பாதீடு செய்வதற்காக சப்ளையர்ஸ்ட்டே எல்லாம் நாங்கள் எவ்வளோ தேவையான சாமான்களுடைய பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அவர்களுடைய சப்ளைஸ்ட்டு நாங்கள் முதலாவது போடும் அமௌண்ட் போட்டு அவங்க சப்ளைஸ் எங்களுக்கு ப்ரைஸஸ் தருவாங்க. அது பாதீடு செய்யக்குள்ள என்னென்ன சாமான்கள் இந்த மாநகர சபைகளுக்கு தேவைப்பட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், சீமந்து கல் எல்லாம் என்ன விலையோ ஒரு வருடத்திற்கான விலை எவ்வளோத்துக்கு தர முடியும் என்பதை அவங்க ஒரு ப்ராக்ஸி அவங்க தருவாங்க. அதுகளை வைத்து தான் நாங்கள் பாதீடு செய்கிறோம். அந்த அடிப்படையில் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ அந்த வருமானத்தை எப்படி நாங்கள் எவ்வளோ செலவழிக்கும், வருமானத்தை கொண்டு தான் நாங்கள் செலவை பாதீடு போட முடியும். எனவே எங்களுக்கு இவ்வளோ வருமானம் எடுக்க முடியும் என்பதை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கோம். அந்த வருமானம் எங்கெங்கிருந்து வரப்போகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே இதிலே கூடுதலாக கடந்த கால அரசாங்கத்தை ஆட்சியின் போது கரப்ஷன் செய்தவங்க, அதில் பிழையான முறையில் இன்று வரையிலும் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எனவே அதை கைப்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே மூளைச்சலவை செய்கின்றார்கள். முதலாவது தோற்கடிக்கப்படுகின்ற நேரம் மூளைச்சலவை செய்யப்படுகிறது. நாங்கள் வெற்றிட்டோம்னு சொல்லியிருந்தால், இதை வெற்றி விட்டோம்னு சொல்லியிருந்தால் பாராளுமன்றத்தில் மாதிரி உடனே கலைக்கப்படும், சபை அழைக்கப்பட்டு அடுத்து நாங்கள் தான் முதல்வராகவும் நாங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு மாயையை ஏற்படுத்தி பாதீடு பற்றியோ அல்லது இதுக்கு சம்மந்தப்பட்ட தெரியாத மந்திரிமார்களுக்கு அதிகமாக எல்லாருக்குமே எல்லாத்தையும் படிச்சுட்டு வர வேண்டிய அவங்களும் வராங்க, தெரிவு செய்யப்பட்டாங்க, மக்களுக்கு முன்னுக்கு ஓட்டு எடுத்தாங்க, உள்ளுக்கு வந்த பிறகு சில பொறுப்புகளை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. வர முழுமையான பாதுகாப்புகளை வாசிக்கிறதோ சட்டத்திட்டங்களை பார்க்குறதோ யாப்புகளை பார்க்குறதோ அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு சம்மந்தப்பட்ட விடயங்கள். ஆனால் எங்களுடைய கட்சி எங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு முன், நாங்கள் பாரம்பெடுப்பதற்கு முன், மந்திரிமார் பாரம்பெடுப்பதற்கு முன் கிட்டத்தட்ட 1 மாத கால பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பயிற்சியிலே யாப்பிலே என்ன கூறப்படுகிறது, சட்டம் என்ன செய்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த சட்டத்திற்கு முரணாக செய்யப்படக்கூடாது என்ற விடயங்கள்லாம் எங்களுடைய 48 பேருக்கும் அது கற்பிக்கப்பட்டது. அந்த விஷயம் அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டது. எனவே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனைய மந்திரிமார்களுக்கு இந்த தெளிவில்லை. ஸோ அவர்களை இலகுவாக மூளைச்சலவை செய்தார்கள். இதில் முக்கியமாக கொழும்பு நகரத்திலே தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதை முன்னின்று அதை செயற்பட்டார். ஆனால் அவருடைய விடயம் பிழை என்பதை பின்பு உணர்ந்து கொண்டவர்கள் தான் காணாமல் போனவர்களும் இல்லாமல் போனவர்களும். அதிலே தெளிவடைந்தவர்கள் தைரியமாக எங்களுக்கு வாக்களித்த என்ற அடிப்படையிலே கடந்த தடவை 57 எங்களுக்கு, 60 அவர்களுக்கு. ஆனால் இந்த தடவை எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கு தான் அதிகரித்திருக்குது. 57லிருந்து 58 வாக்குகள் அதிகரித்திருக்கு. ஆனால் அவர்களுக்கு 60லிருந்து 4 வாக்குகள் குறைந்து 56 இருக்கிறது. 2 அதிகப்படியான வாக்குகளாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அதிகமாக கிடைத்த வாக்கு, சாதகமாக கிடைத்த வாக்கு ஒரே ஒரு வாக்கு. அது முஸ்லீம் காங்கிரஸுடைய அந்த பெண் உறுப்பினர். இப்போ அவருடைய கட்சி உறுப்புரிமையில அவரை நீக்கி இருக்கிறார். நிச்சயம் அவருடைய உறுப்புரிமை நீக்கப்படுவது என்பது அவர்களுடைய கட்சியின் முடிவு. அதற்கு எங்களுக்கு எந்த விதமான எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்வதற்கு அல்லது அவருக்கு தேவையான
வழக்கல் தொடர வேண்டியதுக்காக விருப்பப்படுவாரா இருந்தால் அதற்கான உதவிகளை நாங்கள் அவருக்கு செய்து கொடுப்போம் என்று எங்களை நம்பி அவர் வாக்களித்தாரா என்று கேட்டால் அவர் உண்மையிலே எங்களை நம்பி வாக்களிக்கவில்லை. தெளிவாக அவர் அவருடைய செவ்வியிலே தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார், நான் என்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கொழும்பு மக்களுடைய அபிவிருத்தியிலே இந்த பாதிட்டிலே கொழும்பு மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மக்களுக்காகவே தான் இதை ஆதரிக்கிறேன். யாரும் அந்த இடத்துல அவருடைய வார்த்தையிலிருந்து தெளிவு இருக்கிறது. நாங்கள் எந்த டீலும் அவரை அடிக்கல, யாரோட பேசவும் இல்லை, அவரை கூப்பிடவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கேள்விப்பட்ட அடிப்படையிலே முதல் நாள் நான் நினைக்கிறேன் நீங்களும் அறிந்திருப்பீர்கள், சினமன் கிராண்டில் உங்களுடைய எதிர்த்தரப்பில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே இரவு தங்க வைத்திருக்கிறார். ஸோ அந்த சந்தர்ப்பம் வந்தது, அதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கும், சொல்ல தேவையில்லை, அது அவசியமற்ற விடயம்ன்றபடியால் நீங்கள் விட்டுருப்பீங்க. அதுக்கான ஆதாரங்கள் உள்ளுக்கு இருந்தவர்களுடைய ஃபோட்டோக்கள், போனவர்களுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதே அது வந்திருந்த போதும் நீங்கள் அதை ஒரு செய்தியாக்கவில்லை, விட்டுட்டீங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் செய்த கூட இந்த சகோதரி அங்கு அங்கே வரவில்லை, நான் என்னுடைய வீட்டிலிருந்து வருகிறேன் என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். இது எங்களுக்கு பின்னருக்கு கிடைத்த தகவல். அந்த சகோதரி நேரே கண்டு சந்தர்ப்ப நேரம் அவர் வாக்களித்த பின் குறிப்பிட்ட விடயம் இது. என்னை அழைத்தார்கள், நான் போகவில்லை. நான் அதற்காக முடிவெடுத்த அதே சந்தர்ப்பத்திலே வாக்களிப்பு இடம்பெறுவதற்கு முன் முஸ்லீம் காங்கிரசுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் வெளியிலே அவர் செவ்வியோன் கொடுக்கிறார், ஒரு ஊடகத்திற்கு வழங்குகிறார். எங்களுடைய கட்சி முடிவெடுத்திருக்கிறது, நாங்கள் அனைவரும் இதற்கு எதிராகத்தான் வாக்களிப்போம். எனவே கட்சியின் முடிவையும் மீறித்தான் இந்த சகோதரி மனசாட்சியின் அடிப்படையிலே மக்களுக்காக, கொழும்பு மக்களுக்காக அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். எங்களுடைய மேயர் கூட ஆச்சரியப்பட்டார், இவ எங்களுக்கு சாதகமாக வாக்களிச்சுட்டாங்க. ஒரு ஷொக்காகி ஆச்சரியப்பட்டு ஒரு அதிசயமான ஒரு நிலைமையில கொஞ்ச நேரம் ஸ்ட்ரக் ஆகித்தான் அவன் திரும்ப அதை பதிலளிக்க. மேயர் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ எதுவுமே அவருக்கு சொல்லவில்லை. அவ அந்த சுஹரா சுயமாக முடிவெடுத்திருக்கிறார், நீதியாகவும் அவர் நியாயமாகவும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதிலே குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய பாதுகாட்டில் எந்த குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லாத நிலையிலே வேண்டுமென்றே அரசியல் தேவைக்காக அவர்கள் எங்களை சிக்கலுக்கு உருவாக்குவதற்காகவும் தங்களுடைய பழைய கரப்ஷன்கள் வெளிவரக்கூடாது என்ற அடிப்படையிலும் அவர்கள் நினைத்தார்கள் அப்படி செய்து விடலாம். ஆனால் இவர்கள் செய்த ஒரு மிக மோசமான காரியம் இன்று அவர்களை ஒரு சிக்கலுக்கு உருவாக்கி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் பாதுகாடு வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு ஒரு அரை மணி நேரங்கள் அல்லது ஒரு 15 நிமிடங்களுக்கு முன் ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். கடந்த 2015 2025 வரையிலேயும் இடம்பெற்ற கரப்ஷன் சொல்லி பார்க்குற நேரம் இந்த பாதுகிட்ட நீங்கள் வாசித்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு இன்வென்ட்ரி கிடையாது. நான் இதை கொஞ்ச நேரம் நகரசபைக்குள்ள இருந்து வாசித்து அதை கொஞ்சம் தெளிவடைஞ்சது போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய நகரசபையில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்கள் பழைய முன்னைய மந்திரிமார்களோடு நான் பேசி பார்த்தேன். ஸோ இங்கே இருந்த சாமான்களோட இன்வென்ட்ரி எல்லாம் எந்த இன்வென்ட்ரியும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவர்கள் 2-3 லேப்டாப் எடுத்துருக்காங்க. 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபா லேப்டாப். உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு லேப்டாப் கூட அங்கே இல்லை. இப்போ அவங்களோட வீட்டில் இருந்து லேப்டாப்பை கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேயருடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய சொந்த லேப்டாப்பை கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 6 மாத காலமும் அவங்களோட லேப்டாப்பை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த பாதிட்டில் தான் அவங்களுக்கான மடிகணனியோ அல்லது கணனிகளோ அந்த மேயருடைய ஆஃபீஸுக்கு தேவையான ஆஃபீஸ் செட்டப்புக்குரிய கணனிகளாக இருக்கட்டும், ஏனைய உபகரணங்களாக இருக்கட்டும், இயந்திரங்களாக இருக்கட்டும், அதுகள் இந்த பாதிட்டில் போடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு முன் மேயர்கள் கம்ப்யூட்டர் பாவிக்கலையா, லேப்டாப் பாவிக்கலையா, அந்த ஆஃபீஸில் எங்கே அதெல்லாம் இன்வென்ட்ரியே இல்லை. பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அங்கிருந்து களவெடுத்து சென்றிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி 5 வருடம் பல கோடி ரூபாய்களை கையாளுகிறார். அதுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இன்வென்ட்ரியை எவ்வளவு மோசமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியும். 75 லட்சம் ரூபாய் செலவழித்து அவங்களோட வீட்டில் கொமட்டில் தங்க முலாம் பூசிய கொமட் ரோசி சேனாநாயக். இவ்வளவு மோசமான மக்கள் பணத்தை எவ்வளவு விரயம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு மோசமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த ஆட்சியோ அல்லது அவருடைய ஆட்சி வருகின்ற போது பாவிப்பதற்குரிய அந்த பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் அதே மாதிரி சபாநாயகர் வீட்டுக்கு எடுத்து சென்ற விடயங்கள் குறித்து பேசப்பட்டது கண்டிருக்கு. இப்படி மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இவர்கள் செய்து கொண்ட தங்களுக்கு தாங்களே வாரி அள்ளி மண்ணை போட்டுக்கொண்டார்கள் தங்களது தலையிலே. அந்த நிலையிலே இப்போ இவர்களுக்கான விசாரணை குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தொடங்கி இருப்பது இவ்வாறான ஊழல்களில் ஈடுபட்டவர்களுக்கு பெருத்த தலையடியும் அடியுமாக இருக்க போகின்றது. அவர்களுக்கான கைதும் தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் அநேகமாக இன்றைய தினம்
மிக முக்கியமான ஒரு கைது ஒன்று இடம்பெறலாம் என்று நான் எதிர்பார்க்கப்படுகிறேன். தேடப்பட்டு வருகிறார் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. அவர் அநேகமாக இன்று ஒன்று சரணடைவார் என்று கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே 1ஆம் தேதியே ஒரு கைது இருக்கின்றது. நிச்சயமாக. ஆகவே நீங்கள் தெரியும், இப்போ ரோஸ் சேனநக சம்பந்தமாக காய்ச்சிருந்தோம். இப்போ இந்த 3 அடங்கிய விசாரணை குழு ஆணைக்குழுவில் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டால் ஆம் இதற்கு முன்பதாக ஊழல் நடந்திருக்கின்றது, எப்படியும் ஒரு 3 தொடக்கம் 6 மாத காலம் செல்லும் இந்த அனைத்து விசாரணைகளும் வருவதற்கு. அப்போ இப்படி இருக்கிற இடத்துல முன்னாள் இருந்த மேயர்கள் மீது சட்ட நடவடிக்கை இடம்பெறும். நிச்சயமா. ஏனென்றால் இது வந்து பொது சொத்து, அதாவது அரசாங்கத்தினுடைய சொத்துன்னு பொது சொத்து. எனவே இவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற போது எவ்வாறான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றால், எப்படி ரணில் விக்ரமசிங்க ஒரு 185 லட்சம் ரூபாய்க்கு 1,85,00,000 ரூபாவை அவபாவித்து செஞ்ச அரச சொத்தை எவ்வாறு அவர் வீண் விரயம் செய்தார் என்பதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டோ அதே அடிப்படையிலே இவர்களுக்கும் பொது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட துறையினூடாக வழக்கு தாக்கல் செய்யப்படும். இவர்களுக்கும் பிணை இல்லாத அளவிலே இவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ தெரியும், கொழும்பு மாநகர சபையின் இந்த வரவு செலவு திட்டம் வெற்றி அடைந்து விட்டது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி செயற்பட போகின்றன? நேற்றே அறிவித்து விட்டார் எங்களுடைய மேயர் ராய் கலியவர்த்த சார் அறிவித்துட்டால், நாளை மலர இருக்கிறது 1ஆம் தேதி, பட்ஜெட் பாஸ் ஆகியிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அம்சங்களை உள்வாங்கியவர்களாக எதிர்த்தரப்பினர்களும் ஆளும் தரப்பினர்களும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு இதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அவற்றை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு நீங்கள் செயற்பட வேண்டும், நீங்கள் தான் முக்கியமாக செயற்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அவர் சபையை ஒத்திவைத்தார். அப்போ இப்படி இருக்கிற இடத்துல நேற்றைய இந்த ஒன்று கூடலின் போது மாளிகாவத்தைச் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர் மன்சில் இவர் ஒரு குழப்பம் ஏற்படுத்தினார் அந்த இடத்துல. மேயர் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் போது இவர் எழுந்து எதிர்த்தரப்பினருக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள் இல்லை அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி சுமார் ஒரு 10 நிமிடங்கள் இவர் தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார். ஆகவே அங்கு மேயர் அவர்களுக்கும் பேசுவதற்கு முடியாமல் இருந்தது. இவரும் மக்கள் பிரச்சனையை பேசாது எதிர்த்தரப்பினருக்கு பேச இடம் அளிக்கிறார்கள் இல்லை, நேரம் ஒதுக்குகிறார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அந்த இடத்துல இருந்தேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இதே விடயத்தை திரும்ப பேசுறார். எதிர்த்தரப்பினருக்கு பேச விடுறாங்க இல்லை, அதைத்தான் திரும்ப பேசுங்க. மேயர் சொல்றா, நீங்க சார் உங்களோட விஷயத்தை நீங்க பேசுங்க, நேரம் தாரம் பேசுங்க. அதை பேச வேண்டிய விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை பேசுறது. அது விளங்கு. எங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு நீங்க பேச தாரீங்க இல்லை, எதிர்த்தரப்புக்கு பேச தாரீங்க இல்லை, அதே திரும்ப அந்த ரிவைண்ட் பண்ணி போகிற மாதிரி அதான் பேசிட்டு இருந்தார். திரும்ப சபை ஒரு கொஞ்சம் நேரம் ஒத்தி வைக்கப்பட்டது. திரும்பவும் கூட அவருக்கு நேரம் 45 நிமிடங்கள் வழங்கப்பட்டது. அவருக்கு 15 நிமிடமும் அவருடைய ஏனையவர்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் பல கட்சிகள் இருக்குது, அந்த கட்சியின் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தலைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கப்பட்டது. எதிர்கட்சியிலே தலைவராக இருக்கக்கூடியவர் மன்சில் அல்ல, அங்கே இருக்கக்கூடியவர் சஜபையை பிரதிநிதிக்கக்கூடிய ரிசா தான் அங்கே இருக்கிறார். அவர் கூட அதிகமாக பேசவில்லை. இருந்தாலும் மன்சில் அதை எதையோ ஒன்று அவர் அந்த சிலாக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய்த்து இந்த வாய்ஸ் கட் கொடுக்கறதுக்கு மீடியா ஷோ காட்டுறது, இந்த மீடியா ஷோ காட்டுறதுக்காக மன்சில் அந்த இடத்துல அவர் நடந்துன்னா ஒன்றுமே இல்லை பேசுறது. பாதீடு குறித்து பேசணும், அந்த சந்தர்ப்பத்தை இதுக்கு ஏற்கனவே இதற்கு முன்னர் இதற்கான வாத விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இதில் ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களா, திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அதில் ஏதாவது இருக்கிறதா, என்ன திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா இதை பார்க்கவே இல்லை, மன்சில் இல்லை, ஒருத்தரும் பார்க்க இல்லை, அந்த 60 பேருமே பார்க்க இல்லை. இதை பார்க்காம அவங்க அங்கே என்னத்தை கதைக்க போகிறாங்க, ஒன்றும் கதைக்கல. அவங்க காலத்தை வீணடிக்கணுன்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த 45 நிமிஷம் கேட்டது என்றால் காணாமல் போனாக்கள் எப்படியாவது கொண்டு வந்துடலாம், தேடுங்க. அவங்க தேடினதான், காணாமல் போனவர் தான். அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் உங்களோட ஆக்களை உங்களோட வீட்டில் இருக்கிற சாமனை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் எப்படி இந்த மாநகர சபையை பாதுகாக்க போகிறீங்க? உங்களோட உறுப்பினர்களே ஒரு நாளைக்கு உங்களை ஒரு நேரம் அவரை எங்கே இருக்கிறாங்க எழுதிக்கிறாங்க தகவல் உங்களுக்கு தெரியல, அவரோட பார்த்துக்களை தெரியலை உங்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்கே என்னென்ன மாநகர சபையை காப்பாற்ற போகிறீங்க, மக்களை காப்பாற்ற போகிறீங்க? உங்களோட ஒரு உறுப்பினரே காப்பாற்றிக்கல வழி இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி மாநகர சபையை காப்பாற்ற போகிறீங்க? அவங்களுக்கு இயலாது. அங்கே ஒன்றுமே இல்லை, அவங்க கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றபடியாக நேரத்தை வீணடித்தாங்க. அவங்கள கொண்டு வந்துடலாம்ன்றதுக்காக நேரத்தை வீணடித்து பார்த்தாங்க, வர இல்லை. நேரம் குறிப்பிட்டதுக்கு போன்று 12:45 அளவிலே 11:45 அளவிலே அவங்க வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வாக்கெடுப்பு வரைக்கும் அதில் யூஎன்பி உறுப்பினர் இருந்தார். வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அவருடைய மனைவிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது, வெளியேறி சென்று விட்டார். அவருடைய உறுப்பினர் ஒருவர் இருக்கவில்லை, ஒரு சுயேட்சை குழு உறுப்பினர் அங்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. சமூகம் அளித்திருந்த முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்களே சுஹரான்னு சொல்லக்கூடிய சகோதரி துணிச்சலாக அந்த இடத்துல பலரும் அவரை சிங்கப்பெண் என்ற அடிப்படையிலே பேசி வருகின்றார்கள். அந்த இடத்துல அவர் ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார். அதற்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுத்தாலும்
அது தார்மீக அடிப்படையிலே அவர்கள் செய்து கொண்டது சரியா என்பது அந்த கட்சியினுடைய தலைவர் முடிவெடுப்பார். இது பாதுகாட்டில் கட்சியின் முடிவை மீறினதுக்காக ஒரு உறுப்புரிமை நிற்கிறங்கிறது அது ஒரு 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 மிக மோசமான செயல். இது எவ்வாறு முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக சமூகமே திரண்டு அவருக்கு எதிராக ஒரு 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 குரலை கொடுத்து அவரை இன்று கீழ்மட்டத்துக்கு இழுத்து சமூக மட்டத்திலும் அவர் தன்னுடைய செல்வாக்கு இழந்திருக்கிறார். கட்சிக்குள்ளும் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. நான் ஒரு பதிவை பார்த்தேன். கட்சியின் தலைவருடைய மனைவி ஆர் பிரேமதாஸ் அவருடைய மனைவி முஜிபுர் ரஹ்மானுக்கு கடுமையாக சாடி பேசியிருந்த ஒரு பதிவை நான் முகநூலில் பார்த்தேன். அதுபோன்று ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் கட்சியின் தலைவர் அவர்களுக்கும் ஜுஹ்ராவுடைய விடயத்திலே முடிவெடுக்கின்ற போது ஏற்கனவே இருக்கின்ற விமர்சனத்தை அதிகரித்துக் கொள்ளப் போகிறார். அவர் இந்த ஒரு பெண்ணுக்காக எடுக்கக்கூடிய முடிவிலே அவருடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளை அவர் இல்லாமலாக்கக்கூடிய முடிவை எடுக்காமல் இருப்பது அவருடைய எதிர்கால செயற்பாடுக்கு அவருக்கு அதை தீர்மானிக்கும். தாகா அவர்களே, இப்போது நாங்கள் இறுதியாக இந்த விஷயத்தை இன்னொரு விஷயமும் இருக்குது பேசுகிறதுக்கு, அதுக்கு வந்து இந்த பட்ஜெட் சம்மந்தமான விஷயத்தில் இறுதியாக இப்போ மேலோட்டமாக இந்த பட்ஜெட்டில் இருக்க நல்ல விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்தெந்த இடங்களிலே எல்லாம் அரசாங்கத்திற்கு வருமானம் வரக்கூடிய பிரிவுகள், உதாரணத்துக்கு சில மிஷினரிஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, சில உற்பத்தி செய்யக்கூடிய சில படங்கள் இருக்குது, இதெல்லாம் மூடப்பட்ட நிலையிலே இருந்தது. அந்த வருமானங்களை எடுக்காமல் அதை முழுமையாக அதை கைவிட்டிருந்தார்கள் என்றால் அதிலே அவர்களுக்கு எந்த லாபமும் பெற்றுக்கொள்ள முடியும், கடந்த கால மந்திரிமாருக்கு எந்த லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடியால் அதை கைவிட்டிருந்தார். எனவே கைவிட்டிருந்த அந்த துறைகளை எல்லாம் மீள நாங்கள் அதை எங்க வைக்க இருக்கின்றோம். அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடந்த காலங்களிலே மிக குறைவாக ஒதுக்கப்பட்ட பல துறைகள், சுகாதாரத்துறையாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அந்த துறைகளாக இருக்கலாம், மீள் சுழற்சி சம்பந்தப்பட்ட விடயங்கள், இதுக்கெல்லாம் அதிகப்படியான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு காரியக்ஷகம், அது ஒரு செயற்திறன் மிக்க ஒரு நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கான நிதிகள், ஒவ்வொன்றிற்குமான நிதிகள் அதிகப்படியான நிதிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் ஊடாக எதிர்காலத்திலே அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான எந்தெந்த துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகளுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி இருக்கிறோம். அதே போன்று மக்கள் பயனடையக்கூடிய துறைகள் இருக்குது. சுகாதாரத்துறையாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், மாநகர சபை எல்லைக்கு மாநகர சபைக்கு கீழே வரக்கூடிய வைத்தியசாலைகள் எல்லாம் அவற்றையெல்லாம் அபிவிருத்தி செய்வது மக்கள் பலனடையக்கூடியதாக இருக்க வேண்டும் இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக இந்த கான் பத்ததி, அதாவது வடிகால் அமைப்பு விடயத்தை துரிதமாக கிளியர் பண்ணி, இந்த தடவை வெள்ளத்தின் போது மாளிகாவத் அந்த பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த பகுதியில் அந்த 6 மாத காலங்களுக்குள்ளே வடிகால் அமைப்புகள் சீர் செய்யப்பட்ட நிலையில் அங்கு அவசரமாக நீர் வடிந்தோடிய ஒரு நிலை ஏற்பட்டதால் எனவே மீதி பிரதேசங்கள், மாநகர சபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய மீதி பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு கான்கள் தூர்வாரப்பட வேண்டியது, சின்ன சின்ன குளங்கள் தூர்வாரப்பட வேண்டியது போன்ற விடயங்களுக்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு அழகான ஒரு மாநகரமாக இதை மாற்றுவதற்கான வேலை திட்டங்கள், அதே மாதிரி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கும் இதில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாரிய அளவு 150 கோடி அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், ஓகே. அடுத்த விஷயம்தான், இப்போ கடந்த வருடம் 2025 இறுதி தருணம் இறங்கி கொண்டிருக்கும் போது ஒரு தனியார் ஊடகத்துக்கு அரசாங்கம் தனிப்பட்டதில் தாக்குதல் நடத்த முயற்சிக்கின்றது. அந்த நிறுவனத்தை மூடுவதற்கு, தடை விதிப்பதற்கு, லைசன்ஸை கேன்சல் பண்ணுவதற்கு அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறது. காரணம், அரசாங்கம் விடுகின்ற பிழைகளை சுட்டி காட்டுவதனால்தான் அரசாங்கம் அச்சத்திலே இந்த வேலையை செய்ய முயற்சிக்கின்றது என்று அந்த ஊடகம் மற்றும் ஊடகத்தை சார்ந்த பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இப்போ இது ஒரு ஊடக அடக்குமுறையா அல்லது பொய் செய்திகளை சொல்கின்ற, உதாரணமாக சொல்ல போனால் சுகாதாரத்துறையில் ஒரு போலியான மருந்து இறக்குமதி செய்து ஒரு பிழை நடந்திருப்பதாக ஒரு போலியான செய்தியை வெளியிட்டமை தான் பிரதான காரணமாக இருக்கின்றது அந்த ஊடக நிறுவனத்திற்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கு. ஆகவே நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அடக்குமுறையா அல்லது போலி செய்திகளை சொல்லும் ஊடகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்கின்றது. அந்த ஊடக தர்மத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இந்த வெறுமனே சுகாதாரத்துறையிலே கொண்டு வந்தார்கள், கெஹலி எறும்புக்குள்ள கொண்டு வந்தார்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அடிச்சு விட்டு பல பிரேக்கிங் நியூஸை அந்த ஊடகம் கடந்த காலங்களில் செய்து வருகின்றது. அந்த ஒரு அரசாங்கம் என்பது 4 தூண்களிலே இருக்கின்றது. ஒன்று ஜனாதிபதியுடைய பலம், அடுத்தது பாராளுமன்றத்துடைய பலம், அடுத்தது ஏனைய உள்ளூராட்சி மன்ற சபை போன்றது, அதுக்கு அடுத்தது ஊடகம். ஊடகம் என்பது ஒரு அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே அந்த ஊடக தர்மம் என்பதை சரியாக கடைபிடி. நீங்கள் ஒரு ஊடகத்துறையில் இருக்கின்ற அடிப்படையிலே சிறு சந்தர்ப்பத்திலே அந்த ஊடகத்திற்கு எதிரான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கின்றது. நாளை உங்கள் மீதும் அது பாய்ச்சப்படுமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள் இருக்கலாம்.
நீங்கள் ஊடக தர்மத்தோடு செயற்படுகின்ற போது நீங்கள் சரியான தெளிவான செய்திகளையும் துல்லியமான செய்திகளையும் நம்பகத்தன்மையான செய்தியாக வழங்குகின்ற போது உங்களுக்கு எதிரான நடவடிக்கை வரப்போவதில்லை. அரசாங்கம் என்று இருக்கின்றது தவறான பொய்யான செய்திகளை பரப்புகின்றவரை பேசாமல் விட்டு போட்டிருந்தால் அப்போ மக்கள் குழப்பம் அடைந்து விடுவார்கள். எனவே அவ்வாறான விடயத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, ஊடகத்தை பாதுகாப்பதற்கு அப்பால் சென்று மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு. எனவே அந்த தர்மத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நடவடிக்கை தான் எடுக்கிறது. எனவே அது அவர்கள் செய்ததற்குரிய தண்டனை அவர்கள் அனுபவிக்கின்றனர். ஆகவே வருடத்தின் முதல் நாளான இன்றைய தினம் கடந்த வருடத்தின் இறுதியில் நடந்த ஒரு சில சம்பவங்கள், அதே போல இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த வருடத்தின் முதலாவது நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியில் தாகா ஐன்ஸ்டீனோடு நாங்கள் இந்த விடயங்களை பேசியிருந்தோம். நன்றி தாகா ஐன்ஸ்டீன் அவர்களை முதல் நாள் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கலையகத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்களுக்கும் டிரெக்ஷன் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய லங்காசிரி ஊடகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, அதே நேரம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். அவை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வருடத்தின் முதல் நேர்காணலோடு. தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அரசியல் ரீதியான இதர பல துறைகள் சார்ந்து உங்களுக்கு நிறைய விளக்கங்களை வழங்குவதற்கு லங்காஸ்ரீ நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.